ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனாஸ் விளாக் சேனல். நான் நல்லா இருக்கீங்க. நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நானும் இறைவன் கிட்ட வேண்டிக்கிறேன். ஓகே, நேற்று வந்து பார்ட்டாக இந்த ப்ளவுஸ் வந்து கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். வீடியோஸ்லாம் என்னோட வீடியோஸ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா முன்னாடி உள்ள வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வாங்க. அப்போனா தான் நான் என்ன சொல்கிறேன், என்ன சொல்ல வரேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறது உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். பாதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே புரியாது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஷோல்டரை ஜாயின் பண்ணிட்டோம் சிஸ்டர்ஸ். ஒரு பிரதர் கேட்டிருந்தாரு, ஆம்கோலோட ஆம்கோல் வந்து மட்டும் அளவு எடுக்கிறீங்க, செஸ்டோட அளவு எடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி. என்னோட கட்டிங் மெத்தட் படி நீங்கள் ஸ்டிச் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக செஸ்டோட அளவு நீங்கள் எடுக்க வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட 3 டாட் படி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா பின்பக்க அளவு வச்சு தான் நான் முன்பக்க அளவு குறித்து அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு தான் நான் கட் பண்ணி எடுத்திருப்பேன். அதனால கண்டிப்பாக நீங்கள் செஸ்டோட அளவு எடுக்க வேண்டாம். கையோட சுற்றளவு, அதுக்கப்புறம் ஆம்கோல் அளவு ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே அந்த லைன் அப்படியே கீழே கொண்டுட்டு வந்துருங்க. அந்த இது கரெக்டாக உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். அதுக்கப்புறம் நீங்கள் டாட் மட்டும் பிடிச்சிங்கனாலே அந்த எக்ஸ்ட்ரா இன்ச்சும் கரெக்டாக உங்களுக்கு மேட்ச் ஆயிரும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க பிரதர். அது பிரதர் நேம் தான் ஏதோ அருணோ என்னமோ வந்துருந்துச்சு, சம்திங் மறந்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, ஆம்கோல் வந்து 1.5 இன்ச்சு வச்சு பண்ணலாமா சிஸ்டர் அப்படின்னு சொல்லி. 1.5 இன்ச்சு வச்சு பண்றது காட்டிலும் 1.5 ஆம்கோல் ஸ்கேல் வச்சு யூஸ் பண்ணுங்க. ஆம்கோல் ஸ்கேல் வச்சு இந்த சென்டர் நல்லா டா சேஃப்ல இருக்குமா, அதுல கீழையும் மேலையும் 2 பக்கமுமே சென்டர் பகுதியில ஆம்கோல் ஸ்கேல் ஜாயின் பண்ற மாதிரி வச்சு ஆம்கோல் ஸ்கேல் வச்சு லைன் அந்த கர்வ் வரைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த 1.5 இன்ச்சு 1 இன்ச்சு அந்த கேப்பே தேவையில்ல. அது போக இந்த கையில இப்ப நான் குடஞ்சேன் பார்த்தீங்களா, கரெக்டா 1/4 இன்ச்சுக்கு ஒரு சின்ன சேஃப்ல நல்ல பக்கத்தையும் சேர்த்து வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு 1/4 இன்ச்சுக்கு கையை குடஞ்சு இந்த பிளவுஸ்ல அப்படியே நீங்க அட்டாச் பண்ணீங்க அப்படின்னாலே அந்த சுருக்கங்கள் இல்லாம பிளவுஸ் வந்து பர்ஃபெக்டா நீட்டா வருங்க. ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நான் உங்களோட டவுட் இப்ப கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். கிளியர் ஆயிடுச்சா என்னன்னு சொல்லி மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதே மெத்தட்ல தைங்க, கண்டிப்பா எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஒரு லைனிங் பிளவுஸ் பர்ஃபெக்டா உங்களால தச்சு முடிக்க முடியும். கை வந்து டபுள் ஸ்டிச்சிங் கொடுத்து ஃபுல்லாவே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆம்கோல் வந்து கண்டிப்பா சுருக்க இருக்காது. நான் சொல்றேன் இந்த மெத்தட், இது வந்து பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 வரிசையா போட்டுட்டு இருக்கேன். இந்த பிளவுஸ் கட்டிங்ல இருந்து ஸ்டிச்சிங் வரைக்கும் ஐவூக்கு பான் கொக்கி வைக்கிற வரைக்கும் நான் இந்த வீடியோஸ் வந்து போடுவேன். நெக்ஸ்ட் நாளைக்கு உங்களுக்கு ஊக்பெட்டி எப்படி வைக்கிறதுன்றதான் நான் உங்களுக்கு மெத்தட் சொல்லி தருவேன். மறக்காம வாட்ச் பண்ணுங்க. அதனால கண்டிப்பா ஒரு லைனிங் பிளவுஸை பிகினர்ஸ் ஆன உங்களால என் மெத்தட்ல ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டா பர்ஃபெக்டா நீங்க கண்டிப்பா ஸ்டிச் பண்ணி எடுக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு மறக்காம உங்களோட கமெண்ட சப்போர்ட்டையும் எனக்கு கொடுங்க. உங்க கமெண்ட் அண்ட் சப்போர்ட் மீன்ஸ் லைக். உங்களோட லைக்கும் உங்களோட கமெண்ட் தான் எனக்கு ரொம்ப வேல்யூபிளா இருக்கும். மறக்காம அதை கொடுத்துருங்க. கை வந்து 2 கையும் ஜாயின் பண்ணியாச்சு. இந்த பிளவுஸ்லயும் நான் அதே மாதிரி தான் ஜாயின் பண்ண போறேன். ஆம்கோல் அளவு செஸ்ட் அளவு நான் எடுக்க போறது கிடையாது. நம்ம கட் பண்ணும் போது பின்பக்க அளவை வச்சு முன்பக்க அளவை எடுக்கிறதுனால செஸ்ட் வந்து அளக்கணும்ன்ற இதே நமக்கு அவசியமே இல்லை. அந்த அளவு பிளவுஸ் வச்சுதான் நம்ம மார்க் பண்ணிருக்கோம் பின்பக்கம். அந்த பின்பக்கத்தோட தான் முன்பக்க மார்பு மட்டும்தான் வரும். அதை நம்ம 3 டாட்ல பிடிக்கிறப்ப பர்ஃபெக்டா உங்களுக்கு கப் ஷேப் கரெக்டா உட்காந்துரும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பிளவுஸ் போட்டு அவங்க கஸ்டமர் கரெக்டா இருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் நான் வீடியோவே போட ஆரம்பிச்சேன். எந்த ஒரு குறையும் சொல்லி திருப்பி ரிட்டர்ன் வரவே இல்லை பிளவுஸ். இப்ப சைடு எப்படி ஜாயின் பண்றேன்னு பாருங்க. கை மட்டும் கரெக்டா எடுத்துக்கோங்க. 2 அளவையும் கரெக்டான சேஃப். பிசுறு எங்க இருந்துச்சுன்னா டக்குன்னு உங்க முன்னாடி இருந்துச்சுன்னா வெட்டி எடுத்துக்கலாம். அப்படின்னாதான் அழகா வரும். பிளவுஸ் நீட்டாவும் இருக்கும். பாருங்க, கையோட அளவு மட்டும்தான் அளப்பேன். கையோட அளவு அளந்து அந்த இடத்துல ஒரு மார்க் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதே மாதிரி அளவு பிளவுஸோட அளவு மடிச்சு வச்சு கரெக்டா ஆம்கோல் நேரா பிடிச்சுக்கோங்க. கையை நேரா பிடிச்சு எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டா அந்த இடத்துல நம்ம அர்க்காத் பண்ணிருப்போம் ஏற்கனவே, அதோட கொஞ்சம் 1/4 இன்ச்சு முன்ன பின்ன வரும், அவ்வளவுதான் வரும். அந்த மாதிரி 2 அளவு தான் குறிச்சிருக்கேன். கீழே உள்ள அளவு குறிக்கல. கை வந்து நல்லா மேல பார்க்க வச்சுக்கோங்க. அப்படின்னாதான் வந்து கை சுற்றளவு வந்து உங்களுக்கு அறுக்காது. மேல பார்க்க வச்சுக்கோங்க. இதே அந்த லைன்லயே அதே அளவு வந்து இங்கிட்டு மாறாம ஸ்ட்ரைட் தையல் கொடுத்துருங்க. அவ்வளவுதாங்க. கீழே வந்து நீங்க முன்பக்கம் கீழ் பட்டியை வந்து நீங்க அளக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. நான் சொன்ன மெத்தட்ல நீங்க ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா அளக்கணுங்கிற மெத்தட் தேவையே கிடையாது. இந்த மாதிரி ஸ்டிச்சிங் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் எப்பயுமே நம்ம 2 பக்கமும் 2 தையல் எக்ஸ்ட்ராவா போடுவோம். அதையும் மறக்காம போட்டுருங்க.
சைட்ல வந்து உங்களுக்கு வந்து ஓவர்லாக் மிஷின் இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாம, ஓவர்லாக் மிஷின் இல்லாட்டாலும் நம்மளால பர்ஃபெக்டா அடிச்சு கொடுக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால முடியுங்க. எப்படி நான் கட் பண்றேன்றத பாருங்க. மேல உள்ள துணியை மட்டும் கட் பண்ணிட்டு கீழே உள்ள துணியை அப்படியே மடிச்சிருவேன். அப்போ வந்து உங்களுக்கு பிசுறு எதுவும் வெளியே வராது. நல்லா நீட்டா பர்ஃபெக்டா எக்ஸ்ட்ரா பீஸ் எதுவும் வெளியே வராத அளவுக்கு சூப்பரா இருக்கும். நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு நூல் எதுவும் பிசுறு வெளியே தெரிஞ்சிச்சுன்னா அதை கட் பண்ணி எடுத்துருங்க. நல்லா இருக்கும் பாக்குறதுக்கே அழகா. ஓவர்லாக் போடலையே அப்படின்ற ஒரு ஃபீலிங்கே நமக்கு இருக்காது. நானும் பிகினரா இருந்து இப்ப நிறைய ப்ளவுஸ் தச்சு இப்ப நல்லா வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கும் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். நான் என்ன தப்பு விட்டேனோ அதையும் உங்களுக்கு நீங்க விடக்கூடாதுன்றதுனாலதான் அதை நான் உங்களுக்கு திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். டவுட் கேட்டவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட டவுட் வேற எந்த மாதிரி என்ன டவுட் இருக்கோ மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் உங்களுக்கு உங்களோட டவுட்டை கிளியர் பண்றேன். அதே மாதிரிதான் ஒரு கை நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணோமோ அந்த கை அளவு வச்சே பாருங்க. இதுக்கு வந்து நான் மார்க் பண்ணல. ஏன் அப்படின்னா அந்த நான் மார்க் பண்ணிருக்க அர்க்காட் பண்ணிருக்கிற அளவுக்கிட்டே கரெக்டா வந்துச்சு. அதனால நான் அதை மார்க் பண்ணவே இல்லை. பின்பக்கம்னால அப்படியே தெரிஞ்சதுனால நான் அதே லைன்ல அப்படியே உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ரெண்டையும் சமமாவே வச்சுக்கோங்க. எங்கிட்ட ஏத்த இறக்கங்கள்லாம் வேண்டாம். பட்டி பகுதியும் பாருங்க கீழே எக்ஸ்ட்ராவா வராது. ஏன் அப்படின்னா நம்ம பட்டி ஜாயின் பண்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். என்னுடைய வீடியோ ரெகுலரா பாக்குறவங்க அப்படின்னா. ஏன் அப்படின்னா நம்ம எப்பயுமே முன்பக்கம் பின்பக்கம் எல்லாமே ஸ்டிச் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராவா பட்டி எவ்வளவு வேணுமோ அதை நம்ம அளந்து எடுக்கிறதுனால எக்ஸ்ட்ராவா பீஸ் ஜாயின் பண்ணணும்ன்ற அவசியமே இருக்காது. பட்டியும் ஏத்த இறக்கங்கள் வராது. நீட்டா உங்களுக்கு பர்ஃபெக்டா வரும். பிசர் எல்லாம் கட் பண்ணிட்டேன். இதையும் அதே மாதிரி மடிச்சு ஒரு சைட்ல ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துட்டேன். இது முழுக்க பிகினர்ஸ்க்கான வீடியோ. பிகினர்ஸ் நீங்க எல்லாருமே கண்டிப்பா என்னோட மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க வெளியே போய் பிளவுஸ் அளவு எடுத்து படிச்சு பண்றதை காட்டிலும் இந்த இதுல உங்களுக்கு கிளியரா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரா ஸ்டிச் பண்ணியாச்சு. ரெண்டுமே பாருங்க நான் கீழே வந்து அளக்கவே இல்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்ப ஃபுல்லா ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் கீழ் பகுதியை வச்சு அளந்து பார்க்க போறேன். பாருங்க கரெக்டா கொக்கி பகுதி எந்த இதுல இருக்கோ அந்த பகுதியை வச்சு ஃபுல்லா லென்த்துக்கு முன்னாடி முன்பக்கம் பின்பக்கம் அப்படிலாம் அளக்கணும்னா ஃபுல் லென்த் அளந்துருங்க. ஃபுல் லென்த் அளந்தா எக்ஸ்ட்ராவா எவ்வளவு பீஸ் இருக்குன்னு பாருங்க. இவ்வளவு பீஸ் இருக்கு. அப்ப இந்த பீஸை வந்து நம்ம கரெக்டா 2 மடிப்பு எங்க வரும், முதுகு பக்கத்துல டாட் அந்த அளவுக்கு பிடிச்சு அது கரெக்டா வந்துருமா? அவ்வளவுதாங்க, சிம்பிள். டாட் எப்படி பிடிக்கணும் அப்படின்னா கரெக்டா நம்மளோட சென்ட்ரல் பகுதி எடுத்துக்கோங்க. நம்ம ஸ்டிச் பண்ண தையலையும் எடுத்துக்கோங்க. அது ரெண்டையும் எடுத்து சமமா வச்சுக்கிட்டு டாட் பிடிச்சிருங்க. ஒரு 2.5 இன்ச்சு அல்லது ஒரு 3 இன்ச்சு 4 இன்ச் வரைக்கும் பிடிக்கலாம் மேல ஹைட். அதே மாதிரி இந்த சைடு லெஃப்ட் சைடு முடிச்சு அடுத்த ரைட் சைடு 2 டாட்டுமே பிடிச்சிருங்க. நம்ம எந்த அளவு எக்ஸ்ட்ராவா இருக்குன்றத பார்த்தோம் இல்லையா, அந்த அளவு அந்த பேலன்ஸ் பண்ணி டாட்ல அதை பிடிச்சிருங்க. அவ்வளவுதாங்க. இப்ப பாருங்க அளந்து காட்டுறேன் உங்களுக்கு. பிளவுஸ் வந்து எவ்வளவு கரெக்டான சைஸ்ல இருக்குன்றத பாருங்க கரெக்டா பர்ஃபெக்டா இருக்கு. இவ்வளவுதாங்க மெத்தடு. ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோஸ் கண்டிப்பா உங்களால பிடிக்கும். பிகினர்ஸ் நீங்க இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களால பர்ஃபெக்டா ஒரு அளவு பிளவுஸ் வச்சு லைனிங் பிளவுஸ் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ண கண்டிப்பா முடியும். ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட கமெண்டையும் மறக்காம எனக்கு தெரிவிங்க. சூப்பரா வந்துருச்சு. நெக்ஸ்ட் இந்த பிளவுஸுக்கு பாவுக்கு இதெல்லாம் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி அடுத்து வர வீடியோஸ்ல போடுவேன். நாளைக்கு பாவுக்கு நிறைய பேர் எப்படி வைக்கிறது, கொக்கி வந்து அதிகமா பிரிந்து போகுது, அதெல்லாம் இல்லாம எப்படி சிஸ்டர் வைக்கலாம் அப்படி கேட்டிருந்தீங்க. அதுக்கெல்லாம் ஒரு ஐடியா இருக்கு. அந்த ஐடியா படி சொல்றேன். இன்னொன்னு பட்டி பகுதி நிறைய பேருக்கு ஸ்டிஃபா உட்காராது. அந்த ஸ்டிஃபா பட்டி பகுதி உட்கார்றதுக்குமே நம்ம ஊக்கு வைக்கிறதுல ஒரு ஃபார்மேட். அந்த ஊக்கு வைக்கிற ஃபார்மேட்டையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். பானைக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, அம்சமா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கஸ்டமருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சாட்டிஸ்பாக்சனா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இதே மாதிரியான வீடியோஸ் வேற எதுவும் வேணும், பிளவுஸ் ஸ்டிச்சிங்ல வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.